பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் தேர் வெள்ளோட்டம் மாட வீதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 7ஆம் நாள் திருவிழாவில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனுரை, உண்ணாமுலை அம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மரத்தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். இந்நிலையில் பராசக்தி அம்மன் தேரானது முழுமையாக பிரிக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. 72 லட்சம் மதிப்பில் சுமார் 100 டன் எடையில் 48.11 அடி உயரத்தில் பராசக்தி அம்மன் தேர் புனரமைப்பு செய்யப்பட்டது. இதனை இன்று பராசக்தி அம்மன் தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திரளான பக்தர்கள் வடம் பிடித்து 4 மாட வீதியில் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 25ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு மேல் கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் போது தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை காலையில் தங்க சப்பரம் விளையாட்டி சப்பரத்திலும், மாலை நேரங்களில் தங்கமயில், வெள்ளி பூதம், அன்னம், வெள்ளி ஆட்டுக்கிடாய், தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்களிலும் எழுந்தருளி வீதி உலா வரும். இதில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் டிசம்பர் 2ஆம் தேதி பட்டாபிஷேகமும், 3ஆம் தேதி காலையில் சிறிய வைர தேரோட்டம், மாலையில் மலை மேல் கார்த்திகை மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இறுதியாக 4ஆம் தேதி தீர்த்த உற்சவத்துடன் தீப திருவிழா நிறைவு பெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கையம்மனை வணங்கி சென்றனர். ரஷ்ய நாட்டினர் நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டி இந்தியாவிற்கு வந்து இங்குள்ள நவகிரக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து உலக நன்மை வேண்டி பல்வேறு பூஜைகளை செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் நவகிரகத்தில் செவ்வாய் ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி அம்பாளுக்கு சிறப்பு யாகம் பூஜைகள் செய்து ரஷ்ய நாட்டு மக்கள் போர் பதற்றம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டி ரஷ்ய நாட்டினர் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து இவர்கள் நவகிரக ஸ்தலங்களில் பூஜைகள் செய்து வழிபடவும் வந்துள்ளனர். மேலும் இவர்கள் தமிழ் மொழியையும் தமிழர்களின் வழிபாட்டு முறையும் கற்று அறிந்து அதனை பின்பற்றவும் தமிழ் மொழியை நேசிப்பதாகவும் உலகம் முழுவதும் சென்று பரப்புவதாகவும் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மயூரநாதர் கோவிலில் நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோவிலாகும். மயிலாடுதுறையில் துலாக்கட்ட காவிரியில் புனித நீராடி அம்மன் மயிலாக இறைவனை பூஜித்ததாகவும், மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஐப்பசி மாதத்தில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் நீராடி தங்கள் பாவச் சுமைகளை போக்கிக் கொண்டதாகவும் தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு ஐப்பசி மாதத்தில் கடைசி 10 நாட்கள் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அனைத்து கோவில்களின் சுவாமி மற்றும் அம்மன் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மயூரநாதர் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துலா உற்சவ விழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நேற்றிரவு நடந்தது. அப்போது மயூரநாதர் அவையாம்பிகையுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிவாச்சாரியார், வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருக்கல்யாண விழா நடந்தது. பின்னர் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தருமபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த
தருமபுரம் ஆதீன மடத்தில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை மடத்தில் ரஷ்யா, கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டினர் சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது ஆதீனத்திடம் ஆஸ்தானமாக விழுந்து வணங்கி திருநீறு பூசிக்கொண்டு ஆசி பெற்றனர். அனைவருக்கும் மடத்தின் சார்பில் சால்வை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. அனைவரும் ஆதீனத்திடம் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் வெளிநாட்டினர் ஒருவர் மனமுருகி சிவனை வழிபட்டு பாடினார். ஆதீன மடத்தில் உள்ள கலை பொருட்களை பார்வையிட்டு வெளிநாட்டினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் துலா உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 10 நாள் உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதனை ஒட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை மண்டபத்திற்கு சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளினர். அங்கு வேதியர்கள் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து மாலை மாற்றுதல் மற்றும் மாங்கல்ய தாரணம் நடைபெற்று திருமண வைபவம் நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீன மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி மற்றும் அம்பாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முன்பு சிவன் கோமாதா வடிவிலும் பின்னே வேல் போன்ற அம்மன் சூலாயுதம் வடிவிலான பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர். நாயன்மார்களால் பாடப்பெற்று பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 4ஆம் தேதி அன்னை காந்திமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 15 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் தபசு காட்சி விழாவின் 11வது நாள் வெள்ளிக்கிழமையான இன்று நண்பகலில் நடைபெற்றது. இந்த வைபவத்தை முன்னிட்டு நேற்றிரவு காந்திமதி அம்பாள் சன்னதியில் இருந்து தங்க சப்பரத்தில் புறப்பட்டு கம்பை நதி காமாட்சியம்மன் கோவிலை சென்றடைந்தார். அங்கு காந்திமதி அம்பாள் வெண்பட்டு உடுத்தி விபூதி அலங்காரத்தில் கையில் கமண்டலம் ஜெபமாலையுடன் ஒரு காலில் நின்று தவக்கோலத்தில் காட்சியளித்தார். அன்னை காந்திமதிக்கு காட்சி தர வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி நெல்லையப்பர், நெல்லை கோவிந்தராஜ பெருமாள், திருஞான சம்பந்தர் ஆகியோருக்கு கம்பை நதியில் விஸ்வேஸ்வர லிங்கமாகவும் நீராகவும் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து காட்சி மண்டபத்தில் காத்திருந்த சுவாமி நெல்லையப்பரை காண அன்னை காந்திமதி அம்பாள் தங்க சப்பரத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமியை வலம் வந்த காந்திமதி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலை மாற்றுதல், புது வஸ்திரம் சாற்றுதல், பழ வகைகளை சமர்ப்பித்தல் போன்றவைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 4 ரத வீதிகள் வழியாக சுவாமி அம்பாள் திருக்கோவிலை வந்தடைந்தனர். நாளை அதிகாலை 4 மணி அளவில் அம்மன் சன்னதி ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண திருவிழா நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் 3 நாட்கள் ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் திருவிழாவும் நடைபெறுகின்றது.